திருச்சிற்றம்பலம். எந்தைவரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. எரிபத்த நாயனார் சரிதச் சுருக்கம். அனபாயரது மரபினராகிய சோழர்களது தலைநகரங்களில் ஒன்று கருவூர் என்ற செழிப்புடைய ஊராகும். இங்கு இறைவன் பசுபதீஸ்வரர் என்ற திருப்பெயருடன் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ளார். அக்கோயில் திரு ஆணிலை என்று பெயர் பெறும். இக்கோயிலில் நியதியாக இறைவரை வழிபட்டு அடியார்களுக்கு தொண்டு செய்து வருபவர் எரிபத்த நாயனார். அவர் உலகிலே சைவம் ஓங்கும்படியாக ஒழுக்கமுடையார் அடியார்களுக்கு இடையூறுகள் நேர்ந்தபோது சிங்கம் போல தோன்றி அவ்விடையூற்றினை நீக்கும் மழுவாயுதத்தினை ஏந்தி வருவார். எரிபத்த நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். கையில் எப்போதும் மழுவுடன் இருப்பார். ஒருமுறை அடியார் எடுத்து வந்த சிவபூஜைக்குரிய பூக்களை புகழ்ச்சோழரின் பட்டத்து யானை தட்டிவிட அந்த யானையையும் அதன் பாதுகாவலரையும் எரிபத்த நாயனார் மழுவால் வெட்டி தண்டித்தார். அதன் பின்பு செய்தி அறிந்த புகழ்ச்சோழ நாயனார் தன்னையும் தண்டித்து கொள்ள முனைய சோழரின் வாளை பெற்று தன்னையே வெட்டி கொள்ள முற்பட்டார். அடியாரின் பெருமையை அறிந்து சிவபெருமான் உமையம்மையுடன் ரிஷப வாகனத்தில் தோன்றி இறந்தோர்களை உயிர்ப்பித்து அருள் வழங்கினார். எம்பெருமான் எரிபத்த நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.